السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال الله: أعدت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. ரவாஹுல் புகாரி. அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையோன் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக அல்லாஹுடைய அருள்மழை பொழியக்கூடிய இந்த புனித ரமலானில் இந்த காணொலியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்வில் மனிதன் செய்கின்ற காரியங்களின் தரத்தை வைத்து அந்த மனிதனுக்கு வெகுமதிகளும் பாராட்டுகளும் அன்பளிப்புகளும் கிடைக்கின்றன. எவ்வாறு ஒரு மாணவன் ஒரு தேர்வில் நல்ல முறையில் அந்த தேர்வை எழுதி முடித்தால் அந்த மாணவனுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கின்றது. அதற்கு பிறகு அந்த மனிதனுக்கு பாராட்டுகளும் அன்பளிப்புகளும் குவிகின்றன. இதே போல்தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் இவ்வுலகில் யார் நல்ல காரியங்களையும் அல்லாஹ்விற்கு பொருத்தமான விஷயங்களையும் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் மிக பெரும் நியாமத்தை வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நான் தாங்களுக்கு முன்னால் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சூரத்துல் வாக்கியாவினுடைய 10ஆம் வசனம் முதல் அல்லாஹ் சொல்வான்: வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தன்னை முற்படுத்தியவர்கள், முந்திக் கொண்டவர்கள், நாளை மறுமையிலும் இவர்கள் சொர்க்கத்தில் முந்திக் கொள்வார்கள். உலாயிகல் முகர்ரபூன். இவர்களுக்கு அல்லாஹ் வைக்கின்ற பெயர் என்ன தெரியுமா? முகர்ரபூன். அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அரவணைப்பை பெற்றவர்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம். சொர்க்கத்தினுடைய உயர்ந்த நியாமத்துகளிலே, அல்லாஹ்வுடைய அருளிலே மூழ்கி போயிருப்பார்கள். மேலும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நியாமத்துகளை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சூரத்துல் முத்தஃபிஃபீன் 22வது வசனம் முதல் 28வது வசனம் வரை அல்லாஹ் அழகா சொல்லுவான்: இன்னல் அபரார லஃபீ நஈம். நிச்சயமாக நல்லடியார்கள், நல்லவர்கள் நஈம் என்னும் சுவனத்தில் இருப்பார்கள். சொர்க்கத்தின் உயர்ந்த நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அலல் அராஇகி யன்ظுரூன். சொர்க்கத்தினுடைய ஆசனங்களில் உயர்ந்த நாற்காலில் அமர்ந்து கொண்டு சொர்க்கத்து காட்சிகளை கண்டுகளித்துக் கொண்டிருப்பார்கள். தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நظரத்தன் நஈம். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற அந்த நியமத்துகளுடைய மகிழ்ச்சி அவர்களுடைய முகத்தில் அப்படி பளிச்சென்று தெரியும். யுஸ்தௌன மிர் ரஹீகின் மக்தூம். முத்திரையிடப்பட்ட தெளிவான பரிசுத்தமான
போதை ஏற்படாத எந்த ஒரு களங்கமும் இல்லாத பரிசுத்தமான மதுபானங்கள் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அவர்களுக்கு வழங்குவான். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون. இவ்வுலக வாழ்க்கையில நாம் பார்த்திருப்போம், எத்தனையோ பிராண்டட் மதுக்கள்லாம் இருக்குது. ஆனா அல்லாஹ் அந்த மதுக்கு வச்சிருக்கிற பிராண்ட் பேர் என்ன தெரியுமா? மிஸ்க், கஸ்தூரி என்ற முத்திரையிடப்பட்ட அந்த உயர்தரமான பிராண்டுடைய மதுவை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நாளை மறுமையிலே கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பிற சொல்வான், வஃபீ ذلك فليتنافس المتنافسون. இதை அடைந்து கொள்வதற்காக ஆர்வம் கொள்வோர்கள் அமல்களை கொண்டு ஆர்வம் கொள்ளட்டும். وَمِزَاجُهُ مِن تَسْنِيمٍ. அதனுடைய கலவை இருக்கின்றதே, தஸ்னீம் என்ற ஒரு நீரிலிருந்து கலக்கப்பட்டதுதான் அந்த மது. அந்த தஸ்னீம் என்ற நீரால் செய்யப்பட்ட மது அந்த மது. ஐனை யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன். அல்லாஹ் அந்த தஸ்னீமத்தை விளக்குறான். தஸ்னீம் ஒரு இனிய நீர்ச்சுனையாகும். அதாவது நீர் வரக்கூடிய ஒரு பகுதி, வெளியாகக்கூடிய ஒரு பகுதி. அதிலிருந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற முகர்ரபீன்கள் அருந்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியங்களை பற்றி சூரத்துல் வாக்கியாவில் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்வான், فروح وريحان وجنة نعيم. அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்களாக இருந்தால், முகர்ரபீன் என்ற பட்டியலில் அவர்கள் பெயர்கள் இருந்தால், அவர்கள் சந்தோஷமாக சொர்க்கத்தினுடைய உயர்ந்த உணவுகளையும் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த பாக்கியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஆக உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய லட்சியமும் சொர்க்கத்தை அடைவதுதான். சுருக்கமாக சொல்ல போனால், சொர்க்கம் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் என்ற நினைவுக்கு வருகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸை நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்வான், நான் என்னுடைய நல்லடியார்களுக்கு, சாலிஹான அடியார்களுக்கு, நல்லவர்களுக்கு நான் நிறைய நியாமத்துகளை தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அந்த நியாமத் எப்படிப்பட்ட நியாமத் தெரியுமா? அவர்களுடைய கண்கள் ஒருபோதும் பார்த்தது கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும் என்று எந்த கண்ணும் பார்த்திருக்காது. இப்படியெல்லாம் இருக்கும் என்று யாரு சொல்லியும் காதுகள் கூட கேட்டிருக்காது. அதே போன்று மனிதனுடைய எந்த உள்ளமும் இப்படியெல்லாம் இருக்குமா என்று சிந்தித்து கூட இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்தமான நியாமத்துகளை நான் முகர்ரபீன்களுக்கு தனியாக வைத்துள்ளேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, முகர்ரபீன்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். ஆக இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது முகர்ரபீன்கள் எப்படிப்பட்ட அமல்களை செய்வார்களோ, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்கள் கொடுக்கப்படுமோ, அப்படிப்பட்ட அமல்களை செய்யவும், அப்படிப்பட்ட பாக்கியங்கள் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இதை காணுகின்ற நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக என்ற துஆவோடு இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.